நம்ம சந்தோஷத்தை மைண்ட்ல வச்சே ஓட வேணான்ற நிம்மதி கூட நம்ம கிட்ட ரொம்ப நேரம் நிலைச்சு நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு தம்பதிக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷமா குழந்தை இல்லை அவங்களுக்கு. இப்பதான் அவங்க கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்க போகுது. 20 வருஷமா குழந்தை இல்லாத அந்த தம்பதிகள் அதை சுத்தி இருந்தவங்க ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் மனசுல ஒரு எப்படியாவது நல்லபடியா எல்லாம் நடந்துடணும், தாய் செய்ய நல்லபடியா வெளியே வந்துடணும், அதுல ஒருபடி மேல போய் ஆண் குழந்தையா பிறந்துடணும், இப்படிலாம் அப்படியே பக்குன்னு எல்லா மனசுல ஓடிட்டு இருக்கும். பதட்டப்பட்டுட்டே இருக்கும் மனசு, எப்படியாவது நல்லபடியா நடந்துடணும், எப்படியாவது நல்லபடியா நடந்துடணும் அப்படின்னு. அரை மணி நேரத்துல நியூஸ் வந்துருச்சு, ஓகே குழந்தை பிறந்துருச்சு, ஆண் குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு, அம்மாவும் பையனும் நல்லா இருக்காங்க இப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்றாங்க, நர்ஸ் சொல்றாங்க. இப்போ என்ன பண்ண அவங்களுக்கு அப்போதைக்கு பேரானந்தமா இருக்கும். எவ்வளோ நாள் கனவு எல்லாம் முடிஞ்சது, இனிமே எந்த கவலையும் இல்லை, நிம்மதியா இருக்கலாம், ஒரு கவலையும் இல்லை, அப்பாடா இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவர் பெருமூச்சு விடுவார். அவங்க அப்பா, அவங்க சுற்றி இருக்கவங்க, அவங்களுக்காக ஏங்கினவங்க எல்லாருமே, அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நிம்மதியாவாங்க அப்போதைக்கு. ஆனால் அந்த நேரம் ஏதோ நிம்மதி தான், உண்மைதான், ஒத்துக்கிறேன். பட் அந்த குழந்தை அகைன் வருது, வீட்டுக்கு கூட்டி வர்றாங்க, 6 மாதம் ஆகுது. அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஹாப்பினஸ் ஹாஸ்பிட்டலில் அவங்க அந்த குழந்தை பிறந்தப்போ ஒரு ஹாப்பினஸ் அவங்க ஃபீல் பண்ணாங்கல்ல, அதே ஹாப்பினஸ் 6 மாதம் அந்த குழந்தை பிறந்த 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த வீட்டில் உள்ளவங்க அப்பாவோ அம்மாவோ அந்த குழந்தையை சுற்றி இருக்க உறவினர்களோ அந்த ஹாப்பினஸ் 6 மாதத்துக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா தெரியும் நமக்கு 100% அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ 20 வருஷமாக தவறுந்து ஒரு விஷயம் நமக்கு சக்ஸஸ் ஆனாலும் அதோட ஹாப்பினஸ் 6 மாதம் கூட நினைக்காது.